You are watching Grace Television. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மெசேஜ் விட்டு டைட்டில் வந்து ஃப்ரெண்ட். ஏசப்பா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அப்போது ஹீ வில் பி த ஃப்ரெண்ட் டில் தி எண்ட். இலைப்பாறுதல்னா என்ன? பீஸ் ஆர் கம்ஃபர்ட், என்கரேஜ்மெண்ட். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம கூட பிறந்தவங்க கிட்டேயோ நம்ம போய் வந்து இலைப்பாறுதல் ஆர் என்கரேஜ்மெண்ட்க்கு நம்ம போவோம். ஆர் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய எல்டர்ஸ் கிட்ட போயிட்டு, அதாவது நம்ம மென்டர்ஸ், நம்ம யார் எடுத்துன்னு போகிறோமோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி நம்ம வந்து யாருன்னா நம்ம வச்சுன்னு இருப்போம் இல்லைங்களா. ஆனால் சம்டைம்ஸ் அவங்க கூட நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டோ சப்போர்ட் சப்போர்ட்டாக அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஏன்னா அது வந்து அவங்களுடைய திறமையில் இல்லாத இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம செய்து குடிக்காத இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து அவுட் ஆஃப் ரீச்சாக இருக்கலாம், இல்லை எதுனா ஒரு சூழ்நிலை வந்துருக்கலாம், அவங்க நம்மளுக்கு அவைலபிளாக இல்லாத இருக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து சும்மா நம்ம போய் ஃபீல் பண்ணிக்கின்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டு கஷ்டப்பட்டு அழுந்துக்குன்னு பொழுங்குறத விட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, எப்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக, எப்பவுமே நம்மளுக்கு வந்து பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக, எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறவர், அவர் வந்து நம்மளை நான் உன்னை விடுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு பைபிளில் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏசப்பா வந்து நம்மளே அவர் கூப்பிடுறாரு. அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ன பைபிள் சொல்லுது. அப்போ நான் ஏசப்பா வந்து சும்மா சொல்லிட்டு மாறிடுவாரா? இல்லை, அது கூட ஒரு வசனக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, மனமாற மனபுத்திரனும் இல்லை. அப்போனா அவர் வந்து என்ன சொல்கிறாரு? சொன்னதை செய்வார். அது கூட ஒரு வசனக்குது. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்வதை நான் கண்டிப்பாக செஞ்சே தீர்வேன். அப்போனா ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தையும் அவர் வந்து அப்படியே செஞ்சு காமிப்பார். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம பேரண்ட்ஸு, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா நம்ம வந்து யார்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறோமோ அவங்க வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு வாட்டி எதுனா ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ப்ராமிஸை வைக்க முடியாத கூட இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவர் எதுனா ஒரு சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா அவரே நமக்கு சொல்லிக்கிறாரு, உன்னுடைய எஸ்ஸாக இருக்கணும், உன்னுடைய நோவாக இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, அப்போ ஏசப்பா வந்து சொல்கிறத அவர் செய்கிறவர். அதனால தான் அவர் வந்து நம்மளுக்கே என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் யுவர் நோ பி நோ. அப்போனா காட் வந்து சொல்லுதை நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வார். அவர் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணதை அவர் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். அப்படின்னா நீங்கள் வந்து எதை குறித்தோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்கள் ஃப்யூச்சர் பற்றியோ, இப்போ நெக்ஸ்ட் மினிட் என்ன ஆகும், ஆர் எல்ஸ் எதுனா ஒரு டேஞ்சரோ, ஆர் எல்ஸ் எதுனா உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதோ, ஆர் எல்ஸ் எதுனா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குதோ, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. ஆமாம், அது வந்து நமக்கு வந்து அப்படியே மென்டல் டாஸ்ட், அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி, அப்படியே டென்ஷன் பண்ணுற மாதிரி, அப்படியே ரொம்ப பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம வந்து யார்கிட்டனா போய் சொல்லிட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அந்த டைமில் யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது, யார் அட்வைஸும் நம்மளுக்கு கேட்க முடியாது, யார்கிட்டையும் நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நம்ம ஒருத்தர்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதாவது ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் எல்லாவற்றும் ஷேர் பண்ணலாம். அதாவது எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஓப்பனாக எப்படி நீங்கள் எல்லாத்தையும் எப்படி சொல்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏசப்பாவும் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம். நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக நினச்சிக்கின பிறகு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தாலும், சந்தோஷமோ துக்கமோ கவலையோ இல்லை கேள்விக்குறியோ, ஆர்எல்ஸ் எதுனா ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கின்னு உங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாத நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டுருக்கிறீங்களோ, அந்த டைமில் உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண இல்லையோ, இல்லை யாருன்னா உங்களுக்கு வழி காட்ட முடியலையோ, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். என் லைஃப்பில் கூட ஏசப்பா வந்து அந்த மாதிரி உதவி செஞ்சுக்கிறார். அதாவது நான் செகண்ட் பியூசி படிக்கும் போது கூட எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப பயந்து நின்றேன் எக்ஸாம் டைமில். அப்போது ஏசப்பா வந்து நான் வந்து ஏசப்பா கிட்டே ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுவேன். நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஏசப்பா கிட்ட கூட நான் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுன்னு, ஏசப்பா எனக்கு பயமாக இருக்குது,
ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து நல்லா மார்க்ஸ் எடுக்கணும். அப்போது பார்த்தா என் கனவுல ஏசப்பா அந்த கொஷின் பேப்பரை அப்படியே என் கனவுல வந்து அந்த கொஷின் பேப்பரில் என்ன எனக்கு கொஷின்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் வந்து ஏசப்பா என் கனவுல காமிச்சாரு. நான் ஜோக் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை நான் பொய்யோ சொல்ல, இது வந்து சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். அந்த கொஷின்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு போய் நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்னாச்சுன்னா எக்ஸாக்டாக எந்தெந்த கொஷின்ஸ் ஏசப்பா எனக்கு காமிச்சாரோ அதே கொஷின்ஸ் தான் வந்துச்சு. நான் வந்து நல்லா படித்து நான் நல்லா எழுது நான் நல்லா மார்க்ஸ் வாங்கினேன். அதே மாதிரி ஏசப்பா வந்து உங்களுக்கு கூட செய்வார். ஏசப்பா வந்து பார்ஷாலிட்டி காமிக்கவே மாட்டார். சரியா, நீ வந்து நல்லா படிச்சுக்கிற, நீ நல்லா படிக்கல, நீ அழகாக்குற, நீ அசிங்கமாக்குற, அந்த மாதிரி எல்லாம் நீ தடியாக்குற, நீ மெலிசாக்குற, கலரோ பார்க்க மாட்டார், யாத்தையோ பார்க்க மாட்டார் ஏசப்பா. வேற உங்கள் மனசை தான் பார்ப்பார். நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுனீங்கன்னா போதும், ஏசப்பா வந்து உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் ஒன்று, அது வந்து நல்லதாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து அர்ஜென்ட் பட்டுக்கணும், நம்ம மைண்டை ஃபுல் கன்ஃபியூஷனாக ஆகிட்டு நம்ம வந்து இது கரெக்டானதா தப்பானதா அப்படியெல்லாம் நம்மளுக்கு டிசைட் பண்ண முடியாத அந்த சூழ்நிலை கூட நீங்கள் வந்து ஏசப்பா எனக்கு வந்து நீங்கள் வந்து கைடாக இருங்க, நீங்கள் வந்து எனக்கு மென்டராக இருங்க, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருங்க. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, என்னுடைய பேரண்ட்ஸு ஆர்எல்ஸ் எவ்ரிபடி அவங்க வந்து என் கூட எல்லா டைம்லையும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் என் கூட எல்லா டைமும் இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக, நீங்கள் எனக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக, நீங்கள் எனக்கு ஹெல்ப்பாக, நீங்கள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருங்கன்னு கேட்டிங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் டுடே பட் எவ்ரி டே ஏசப்பா வந்து உங்கள் கூடவே இருப்பார். உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வழியை காட்டுவார். என் லைஃப்பில் வந்து எத்தனையோ இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஏசப்பா வந்து என்னை எப்படி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்கிறாரு, எப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, கைட் பண்ணிக்கிறாரு. அதை நான் சொல்லணுன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், டைமே பத்தாது. அந்த மாதிரி ஏசப்பா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா வந்து உங்கள் லைஃப் லாங் ஃப்ரெண்டாக அவர் வந்து உங்களுக்கு இருப்பார். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, அதாவது ஜெரமாயா சாப்டர் 33 verse 3, எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். அதில் வந்து நம்ம வந்து ஏசப்பாவை வந்து நம்ம நோக்கி ஏசப்பா தயவு செய்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ வந்து நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா கடவுள் வந்து உடனே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக ஏசப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.